ஆரோக்கியமான சமூகம் ஒன்றை நோக்கிய ஆரோக்கிய வாழ்வு எனும் இலக்கோடு 2026ஆம் ஆண்டுக்கான அரசின் சுகாதாரத்துறை சார்பான திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆரோக்கியமான சமூகம் ஒன்றை உருவாக்குவதற்கு தனி மனிதனாக, குடும்பமாக, சமூகமாக நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். தனி மனித ஆரோக்கியம் என்பதும் தனித்தே உடல் சார்ந்தது மட்டுமன்று. உடல், உளம், சமூகத்தின் கூட்டு விளைவுகளால் தனி மனித ஆரோக்கிய நிலை தீர்மானிக்கப்படுகின்றது. நினைவு தெரிந்த நாள் முதல் சிறையிலே தந்தை இருக்க வளரும் காலத்தில் தாயையும் இழந்து, பின்னர் கடந்த 3ஆம் நாள் வளர்த்த பாட்டியையும் இழந்து தனித்திருக்கும் இந்த ஈழத்தின் சிறுவனை தமிழ் அரசியல் கைதியாக 17 ஆண்டுகள் சிறைக்குள் வாடும் தம்பி ஆனந்த சுதாகரின் பிள்ளைகளின் ஆரோக்கியத்துக்கு இந்த அரசின் 2026 வரவு செலவு திட்டம் என்ன ஆற்றுப்படுத்தலை வழங்கப் போகின்றது? அந்த பிள்ளைகள் இந்த இனவாத மண்ணில் பிறந்ததை விட வேறு என்ன தவறு செய்தன? ஆரோக்கியமான சமூகம் ஒன்றை நோக்கிய ஆரோக்கிய வாழ்வை உங்கள் அரசு இந்த தீவிலே வாழும் அந்த பிள்ளைக்கு வழங்காதா? பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த தீவிலே ஆயுதங்களை விரும்பி ஏற்ற இனமல்ல எங்கள் இனம். அரசியல் வழியில் போராடி தோற்று ஆயுதங்களை ஏந்த நிர்பந்திக்கப்பட்டோம். 2009 ஆயுதமும் மௌனிக்கப்பட்டது. இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவே மாறிவரும் அரசுகள் முயல்வதாக அறிக்கைகள் காட்டுகின்றன. செய்திகளில் அரசுகளின் சார்பாளர்களாக நீங்கள் மாறி மாறி எங்களை ஏமாற்றுகின்றீர்கள். எங்கள் அயல் வீட்டு பிள்ளை தம்பி ஆனந்த சுதாகரின் மகன் மற்றும் மகளைப் போல பிறந்தது முதல் இறக்கும் வரை பிள்ளைகளும் சகோதரர்களும் மனைவிகளும் கணவன்மாரும் தந்தையரும் தாய்மாரும் பாட்டன் பாட்டிமாருமாக ஒட்டுமொத்த ஈழத் தமிழினமும் இன்னமும் வடுக்களோடு தான் நகர்கின்றோம். எங்களுக்கு ஆரோக்கியமான சமூக வாழ்வுக்கான கதவை உங்கள் அரசு எப்போது திறக்கப் போகின்றது? பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த தீவின் நல்லிணக்கத்துக்கான முதல் படியே எங்களுக்காக குரல் கொடுத்து இப்போது சிறையில் வாடும் எங்களின் உறவுகளின் விடுதலை தான். தயவு செய்து எங்கள் உறவுகளை விடுவித்து நல்லிணக்க செய்கையை காட்டுங்கள். உங்கள் வரவு செலவு திட்ட முன்மொழிவும் ஆரோக்கிய வாழ்வுக்கான வழியை ஈழத்தமிழர்களுக்கும் திறந்து விடுங்கள்.